வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். 2026 சட்டமன்ற தேர்தல். கூட்டணிக்குள் சிக்கல், கூட்டணி அமைப்பதில் குழப்பம். நேற்று வந்த கட்சி கூட்டணி அமைக்குமா? ஒரு மூன்றாவது அணி உருவாகுமா? அந்த மூன்றாவது அணி வெற்றி பெறுமா? இப்படி பல குழப்பங்கள் நிலவுது. இதை நம்ம டெய்லி ஊடகங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி ஊடகங்கள்ல பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் டெய்லி விவாதம் நடைபெற்று தான் இருக்கு. ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுற கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியுமே தனிச்சு நின்று இங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த கருத்தை யாரும் புறம் தள்ளி போக முடியாது. இதை நம்ம எல்லாருமே முதல்ல ஏத்துக்கணும், முதல்ல ஒத்துக்கணும். இது எல்லாமே, அதாவது நீ தனியா நீ உன்னுடைய பர்சன்டேஜ் நிரூபிக்கணும், நீ உன்னுடைய பர்சன்டேஜ் நிரூபிக்கணும், இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே பர்சன்டேஜ் நிரூபிச்ச கட்சிகள் ஏன் கூட்டணி இல்லாமல், கூட்டணி கணக்கு போடாமல் தனித்து நிற்க முற்படுவது இல்லை? உன்னுடைய பலம் என்னான்னு காட்டு, உன்னுடைய பலம் என்னான்னு, உன்னுடைய பலம் என்னான்னு ஏற்கனவே எல்லாருமே காமிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் கூட்டணி சேர்க்கிறீங்க? இது நடுநிலையான கேள்விதான். இது ஒரு சில பேர் ஒரு சில அரசியல் கட்சிகளை சார்ந்து பேசுறாங்க. நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, எந்த கட்சியா இருக்கட்டும், அவங்கவுங்க பர்சன்டேஜ் அவங்கவுங்க தெரியும்ல. ஏன் அப்புறம் கூட்டணி பலத்தை சேர்க்கிறீங்க? இது என்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் அடுத்த கட்டமா வரேன். இப்போ ஒரு கட்சி ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், எங்கள்கிட்ட வாங்கன்னு இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்களும் இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களும் இந்த அரசியல் கட்சிகளை என்ன சொல்லுது? நேத்து வந்த பையன் நீ ஆட்சியில பங்குதார, முதல்ல உன்னுடைய பலத்தை நிரூபி, அதுக்கப்புறம் தான் அவங்க யாராவது உங்க கூட வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஊடகங்களும் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், வரும்போதே ஒரு கூட்டணி சேர்த்துக்கிட்டே வரேன். நான் யுத்தத்துக்கு வரேன். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது முதல் யுத்தம்னா தனியா தான் போய் யுத்தம் பண்ணணும் இருக்கா? ஏதோ ஏதோ பக்கத்து நாட்டு படையை கூப்பிட்டுட்டு போலாம், உதவிக்கு ஒரு படையை கூப்பிட்டுக்கலாம், எதுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி வரும்போது ஒரு கூட்டணியில அதுல என்ன, ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு வந்தா அதுல என்ன தப்பு? இதுல ஊடகவியலாளர்கள் இன்க்ளூட் சொல்றேன். அவருடைய பலத்தை நிரூபிக்கல, அவருடைய பலத்தை நிரூபிக்காம அவர் வர முடியாது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இதனால நான் பொதுவாக நான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் கிடையாது. நான் ரொம்ப நடுநிலையா பேசுறேன். எனக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க எனக்கு ஒன்றும் பங்காளி கிடையாது. ஏற்கனவே நடந்திருக்கவங்களும் எனக்கு பங்காளி கிடையாது. நான் இதை ஒரு நடுநிலையாளராக சொன்னேன். இதை எல்லா ஊடகவியலாளர்களுமே இந்த மாதிரி ஏன் அவர் வரும்போதே கூட்டி அவங்க கூட யார் போய் சேருவாங்க? சேர்றவங்க சேரட்டுமே. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். கண்டிப்பா ஒரு 4 கட்சிகள், 4 அணிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாமே அதிருப்தியாளர்கள்ங்கிற மத்தியில எல்லா வகையிலும் எதிர்கட்சியில அதிருப்தியாளர்கள், ஆளுங்கட்சியில அதிருப்தியாளர்கள் எல்லாமே ஒரு கூட்டணியா உருவாவாங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. அது இதை யார் மறுத்து பேசுறதுக்கு மறுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மூன்றாவதா ஒரு அணி அமையவே அமையாது, அந்த அணி பொய்த்து போயிடும் சொல்றத நான் என்னுடைய பார்வையில அதை நான் ஏற்றுக்கொள்ளல. மூன்றாவதா ஒரு அணி உருவாகட்டும். உருவானாதான் முதல்ல இந்த சக்திகளுக்கு ஒரு மாற்று சக்தி. அவங்க எல்லாம் இவருக்கு மாற்று சக்தியா யார் வரும்? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்காரு, இவருடைய கொள்கை தான் வச்சிருக்காரு, அந்த கட்சியில இருந்து இவர் அழைச்சிட்டு போறாரு, இந்த கட்சியில
ஒரு மாற்று சக்தியை, அதாவது தாவேக்காவினுடைய கொள்கை கோட்பாடுகள் பேர் எனக்கு நம்பிக்கை. நான் அதுக்குள்ளார போக விரும்பல. முதல்ல அவங்க என்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வரணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் முதல்ல சீர் செய்யவே முடியும். நான் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா எனக்கு ஒரு கூட்டணி வேணும். அப்பதான் தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது, தனிச்சு நின்று. அப்ப எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரது எனக்கு ஒரு கூட்டணி வேணும். அந்த கூட்டணி எப்படி அமையும்? அவங்களுக்கு தேவையானதை நான் செய்யறேன், உங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாதான் எனக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமையும். எனக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சாதான் நான் தமிழகத்துல அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரத்துக்கு வந்தாதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்திகளை நான் வீழ்த்த முடியும், என்னுடைய லட்சியத்தை நான் வெல்ல முடியும்னு சொல்றாரு. இதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தாவேக்கா அறிவிச்சதனுடைய உட்பொருளா நான் நினைக்கிறேன், நான் கருதுறேன். இது என்னுடைய பார்வையில நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதை நான் எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் சொல்லிட்டேன். இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.